வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்துல மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? எதிரிகள் காயப்படுத்துறதில்ல, நம்பியவர்கள் நம்மை விட்டு போறதுதான். ஒரு அந்நியன் காயப்படுத்தினா அதை நாம மறந்து விடலாம். ஆனா ஒரு நாள் நம்ம கையை பிடிச்சு நான் உன்னோட இருக்கேன்னு சொன்னவங்க அதே கையால நம்ம மனசை உடைச்சிட்டு போயிட்டா அந்த வலி நெஞ்சுக்குள்ள ஆண்டுகள் கழிச்சாலும் மறையாது. இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஒரு காலத்துல நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னவங்க இன்று உங்களை பார்க்க கூட முயற்சி பண்ணாத நிலை வந்திருக்கா? ஒரு காலத்துல உங்களோட பேசாம ஒரு நாளும் இருக்க முடியாதவங்க இன்று உங்களோட பெயரையே மறந்த மாதிரி நடக்கிறாங்களா? அந்த மாற்றம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இவ்வளவு உண்மையா இருந்தோம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இன்னும் பதில் இல்லாம திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏன்னா இன்று நாம் பார்க்க போறது உங்களை விட்டு சென்றவர்களை ஒரு நாள் உங்களை நினைச்சு அமைதியா வருத்தப்பட வைக்கும் 10 மௌன ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் சண்டை போட சொல்லாதே, பழி வாங்க சொல்லாதே, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும்: உங்களை நீங்களே இழக்காதீங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்தில் சொன்னார், உன்னை யாராவது நிராகரிச்சா அது உன் முடிவில்லை, அது அவர்களின் பார்வையின் குறை. நம்ம வாழ்க்கையில சில பேர் வர்றாங்க, அவர்கள் நம்மை காதலிக்க வர்றதில்லை, நம்மை சோதிக்க வர்றாங்க, நம்ம பலத்தை எழுப்ப வர்றாங்க. ஆனா அந்த சோதனைய பலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் அந்த மனிதரைத்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர்கள் போயிட்டா வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி உணர்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உங்களை விட்டு போயிட்டான் என்றால் அது உங்க மதிப்பு குறைஞ்சதுன்னு அர்த்தமில்லை, அவன் உங்க மதிப்பை புரிஞ்சிக்க முடியலைன்னு தான் அர்த்தம். மக்களே, இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல அதிகமா காயப்படுத்தும் ஆயுதம் கோபம் இல்லை, கத்தல் இல்லை, மௌனம். ஏன்னா நீங்க கத்தினீங்கன்னா அவர்கள் சிரிப்பாங்க, நீங்க அழுதீங்கன்னா அவர்கள் பாவம்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அமைதியா முன்னேற ஆரம்பிச்சீங்கன்னா அவர்கள் உள்ளுக்குள்ள குழப்பப்பட ஆரம்பிப்பாங்க. இவன் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டானா? இவனுக்கு இப்போ நான் தேவையில்லையா? அந்த கேள்விகள்தான் ஒரு நாள் அவர்களை அமைதியா வருத்தப்பட வைக்கும். அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் உங்களை விட்டு சென்றவர்களை சண்டை இல்லாமல், பழி வாங்காமல், ஆனா உங்க உயர்வாலே அவர்களை யோசிக்க வைக்கும் 10 மௌன தந்திரங்கள் பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்லப் போகும் தந்திரம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடியது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாப்பீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையை புரிய வைக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவை பாதியில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தந்திரம் 1. உன் வலியை அவர்களுக்கு தெரிய விடாதே. மக்களே, உங்களை காயப்படுத்தியவங்க ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை விட்டு போயிருப்பாங்க: உங்க பலவீனம். நீங்க அவங்கள ரொம்ப நம்பிட்டீங்க, அவங்க இல்லாம நீங்க வாழ முடியாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க நம்பிக்கை என்ன? இவனை விட்டு போனா இவன் உடைஞ்சு போயிருவான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கணக்க முழுக்க தவறாக்கணும். ஒரு நாள் அவங்க உங்களை பார்த்தா நீங்க சிரிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்திக்கிட்டு இருக்கணும். அதுதான் முதல் அதிர்ச்சி. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உன்னை வெல்ல விரும்புகிறவன் உன் மனதை படிக்க முடியாதபடி இரு. அதனால வலி இருந்தாலும் அதை உள்ள வச்சுக்கோங்க, வெளியே அமைதியா இருங்க. அந்த அமைதிதான் அவர்களுக்கு முதல் பயம். தந்திரம் 2. மௌனத்தை ஆயுதமாக்கு. இந்த உலகத்துல மிக ஆபத்தான ஆயுதம் என்ன தெரியுமா? பல பேர் நினைப்பாங்க கத்தி, இல்ல பிஸ்தோல், இல்ல அதிகாரம். இல்ல, ஆனா உண்மை அதைவிட பயங்கரம். இந்த உலகத்துல மிக ஆபத்தான ஆயுதம் மௌனம். ஆம், மௌனம். முதலில் இதை கேட்கும்போது சில பேருக்கு இது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தோணும். ஆனா மனித மனசு எப்படி வேலை செய்கிறது என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மௌனம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று உங்களுக்கு தெரியும்.
ஒரு காட்சியை இமேஜின் பண்ணுங்க. ஒரு மனிதன் கோபத்தில் உங்களை திட்டுகிறான். அவன் வார்த்தைகள் கத்தி மாதிரி உங்க மனசை கிழிக்கிறது. அவன் கத்துகிறான், உங்களை அவமானப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் நீங்கவும் கோபத்தில் திருப்பி திட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு சண்டை. 2 பேரும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அவர் கத்துவார், நீங்கவும் கத்துவீங்க. அவர் அவமானப்படுத்துவார், நீங்கவும் திருப்பி அவமானப்படுத்துவீங்க. அந்த சண்டையில் யாருக்கும் வெற்றி கிடையாது. ஆனா அதே காட்சியில் ஒரு சிறிய மாற்றம் பண்ணி பாருங்க. அவர் கோபத்தோட கத்தும்போது நீங்க சும்மா நிக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. அவரை மட்டும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த நிமிஷத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். அவருடைய மனசுல ஒரு கேள்வி பிறக்கும். இவன் ஏன் பேசல? அந்த கேள்வி அவருடைய மனசுல மெல்ல வளர ஆரம்பிக்கும். இவன் பயந்துட்டானா? அல்ல, இவன் என்னையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். மனித மனசு ஒரு விசித்திரமானது. எதிரில் இருப்பவன் என்ன நினைக்கிறான் என்று புரியாம போனால் நம்ம மூளை அதை தொடர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் மௌனம் மிகவும் ஆபத்தான ஆயுதம். ஏன்னா நீங்க எதுவும் பேசலேனா அவர் உங்க மனசை படிக்க முடியாது. அவர் நினைப்பார், இவன் என்னை இக்னோர் பண்றானா? இவன் என்னை வெறுக்கிறானா? அல்ல, இவன் என்னை விட மேலானவன் போல அமைதியா இருக்கிறானா? இந்த சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்தில ஒரு நெருப்பை உருவாக்கும். முதலில் வரும் உணர்ச்சி குழப்பம். அதற்கு பிறகு கோபம். இவன் ஏன் என்னை கவனிக்கல என்று அவனுக்கு கோபம் வரும். ஆனா நீங்க இன்னும் அமைதியா இருந்தா அந்த கோபம் மெல்ல மாறி 3வது நிலைக்கு போகும். அது பயம். இவன் என்னை முழுக்க விட்டு போயிட்டானோ? நான் இவனை இழந்துட்டேனா? இந்த பயம்தான் ஒரு மனிதனின் உள்ளத்தை உள்ளிருந்து குலைக்கும். அதனாலதான் பெரிய ஞானிகள் சொல்றாங்க, கோபத்தில் பேசுற வார்த்தை ஒரு கத்தி மாதிரி. அது ஒருத்தரை காயப்படுத்தும். ஆனா மௌனம் ஒரு கண்ணாடி மாதிரி. அது எதிரில் இருப்பவனுக்கு அவனுடைய முகத்தையே காட்டும். அவன் செய்த தவறையும் அவன் உணர ஆரம்பிப்பான். அதனால யாராவது உங்களை காயப்படுத்தினால் ஒவ்வொரு முறையும் சண்டை போடாதீங்க. சில நேரம் அமைதியா நிக்கிறது தான் அதிக சக்தி. ஏன்னா உங்கள் மௌனம் அவர்களுடைய மனசுக்குள் 1000 கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகள்தான் ஒரு நாள் அவர்களை உள்ளிருந்து தின்ன ஆரம்பிக்கும். அதுதான் மௌனத்தின் சக்தி. தந்திரம் 3. உன் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணு. ஒரு உண்மை சொல்லட்டா? இந்த உலகம் நல்ல மனச மதிக்காது, ஆனா வெற்றியை மட்டும் மதிக்கும். இத கேட்கும்போது சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமான உண்மை மாதிரி தோணலாம். நல்லவங்க ஆக இருந்தா போதாதான்னு கேள்வி வரலாம். ஆனா இந்த உலகம் ஒரு விதியில தான் வேலை செய்கிறது. அது யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை தான் உலகம் மதிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தோல்வியில இருந்தா அவனுடைய துன்பத்தை யாரும் பெரிசா கவனிக்க மாட்டாங்க. அவன் அழுதுட்டு உட்கார்ந்திருந்தா, அவன் மனசு உடைந்து இருந்தா, அவனுக்கு கஷ்டம் இருந்தா பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க. யாரும் நின்று அவனை தூக்கி நிறுத்த மாட்டாங்க. ஆனா அதே மனிதன் ஒரு நாள் ஜெயிக்க ஆரம்பிச்சா, அவன் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சா, அதே உலகம் அவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். அதே மக்கள் அவனை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அவனை விட்டு போனவர்கள் கூட மீண்டும் திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது உங்களை விட்டு போனவர்கள் ஒரு நாள் நீங்க வெற்றி அடைந்த பிறகு அவர்கள்தான் முதல் வரிசையில நிக்குவாங்க. நான் அவனை தெரியும், நான் அவனோட ஃப்ரெண்ட்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த உலகம். அதனால ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு போனவர்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க. அவர்களுக்காக உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையை அப்கிரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்க மைண்டை அப்கிரேட் பண்ணுங்க. புது விஷயங்கள் கத்துக்கோங்க. ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க. இந்த உலகத்தில் ஸ்கில் இருந்தவனை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு பிறகு ஒரு புது பாதை உருவாக்குங்க. புது பிசினஸ் தொடங்கலாம், புது வேலை கத்துக்கலாம், புது வாய்ப்புகளை தேடலாம். உங்க வாழ்க்கையை ஒரு புதிய திசைக்கு கொண்டு போங்க. முதலில் மெதுவா ஆரம்பிக்கும். ஆனா நீங்க தினமும் முன்னேற ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கை முழுக்க மாறிப் போகும். அந்த நாளில் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு போனவர்கள் கூட உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த நாளில் நீங்க அவர்களுக்காக ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க ஜெயிப்பது உங்களுக்காக. அதனால இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்க. உங்களை நிரூபிக்க சண்டை போடாதீங்க. வெற்றி அடைந்து காட்டுங்க.
ஒரு நாள் உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களை பார்த்து அதிர்ந்து போகணும். அவர்கள் மனசுல ஒரே ஒரு எண்ணம் வரணும், நாம் இவனை தவறாக புரிஞ்சுக்கிட்டோமேன்னு. அந்த நாள்தான் உங்க வாழ்க்கை உண்மையிலேயே அப்கிரேடான நாள். தந்திரம் 4. தனிமையை சக்தியாக்கு. பல பேருக்கு தனிமைனா பயம். தனியா இருக்கணும்னு சொன்னாலே மனசு உடைந்து போயிடும். யாரும் இல்லாம நான் எப்படி இருப்பேன், என்னோட வாழ்க்கை காலியா போயிடுமோன்னு ஒரு பயம் வரும். அதனாலதான் பல பேர் தனிமையில இருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் எப்போதும் யாராவது உடன் இருக்கணும், யாராவது பேசணும், யாராவது கவனிக்கணும். ஆனா ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அதை ஒரு இடத்தில் அழகாக சொல்றார். மனிதன் தனியாக இருக்கும் நேரமே அவன் தன்னையே கண்டுபிடிக்கும் நேரம். இந்த ஒரு வரியில் மிக பெரிய வாழ்க்கை ரகசியம் இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மை பற்றி நாமே யோசிக்கிற நேரம் எப்போ வரும்? சுற்றி மக்கள் இருக்கும்போது வராது, நண்பர்கள் இருக்கும்போது வராது, சத்தம் இருக்கும்போது வராது. அது வரும் நேரம் தனிமை. தனியா இருக்கும் நேரத்தில்தான் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை கேட்க ஆரம்பிப்பான். நான் யார், என்ன வாழ்க்கை வாழறேன், என்ன செய்யணும், என்ன ஆகணும்னு அவன் தன்னையே கேட்க ஆரம்பிப்பான். இந்த கேள்விகள்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். உலகத்தில் பல பெரிய மனிதர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய முடிவுகளை தனிமையில தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வாய்ப்பு. நீங்க உங்களை மீண்டும் உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு. தனிமையில்தான் ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்று புரிந்து கொள்வான். அதனாலதான் சில பெரியவர்கள் சொல்வாங்க, தனிமை என்பது ஒரு மனிதனின் தவம். ஒரு முனிவர் காட்டில் போய் தவம் செய்வது போல ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் நேரத்தில் அவன் மனசு மெல்ல மாற ஆரம்பிக்கும். அவன் சிந்தனை ஆழமாகும், அவன் பார்வை பெரிதாகும், அவன் வாழ்க்கை மெல்ல உயர ஆரம்பிக்கும். அதனால தனிமை வந்தாலே பயப்படாதீங்க. அதை ஒரு தண்டனைன்னு நினைக்காதீங்க. அதை ஒரு அவகாசம்னு நினைக்குங்க. அதை ஒரு தவம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க தனியாக இருக்கும் அந்த நேரத்தில்தான் உங்க வாழ்க்கை மெல்ல உருவாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் அந்த தனிமைதான் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். அதனால தனிமையிலிருந்து ஓடாதீங்க, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அதே தனிமைதான் ஒரு நாள் உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்து வைக்கும். தந்திரம் 5. அவர்களை மறந்து விடாதே, ஆனா தேடிப் போகாதே. இந்த ஒரு வரியில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. பல பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு. மன்னிச்சிட்டா அனைத்தையும் மறந்திடணும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அதல்ல. மன்னிப்பது நல்லது, ஆனா அதற்காக நம்மை காயப்படுத்தியதை முழுக்க மறந்துட்டோம்னா அது ஒரு ஆபத்து. ஏன்னா மறந்துவிட்டால் அதே தவறு மீண்டும் நடக்கும். ஒரு மனிதன் உங்களை காயப்படுத்தினான், உங்கள் நம்பிக்கையை உடைத்தான், உங்கள் மனசை வலிக்க வைத்தான். அந்த நேரத்தில் உங்க மனசு என்ன சொல்வது தெரியுமா? இந்த மனிதனை மீண்டும் நம்பாதேன்னு ஒரு சின்ன எச்சரிக்கை தரும். அது உங்க மனசின் அறிவு. ஆனா பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எச்சரிக்கையை கேட்காம மீண்டும் அதே மனிதரை அதே நம்பிக்கையோட உள்ளே விடுவாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் அதே காயம், மீண்டும் அதே வலி. அதனாலதான் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். மன்னிப்பு மறப்பது அல்ல. மன்னிப்பு என்றால் உங்க மனசில் இருக்கும் கோபத்தை விடுவது, அந்த மனிதனை வெறுப்போட நினைக்காமல் இருப்பது. ஆனா அதற்காக அவர்களை மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வரணும்னு அர்த்தமில்லை. சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தவர்கள். அவர்கள் உங்க வாழ்க்கையில் நிற்க வரல. அவர்கள் ஒரு லெசன். அந்த லெசன் கற்றுக்கிட்ட பிறகு அவர்களை விடணும். அதனால உங்களை காயப்படுத்தியவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களை மன்னிக்கலாம். ஆனா மீண்டும் அவர்களை தேடிப் போகாதீங்க. மீண்டும் அதே இடத்தில் நிக்காதீங்க. அவர்களிடமிருந்து சிறிது தூரம் வைத்துக்கோங்க. அந்த தூரம்தான் உங்க மனசை பாதுகாக்கும். அந்த தூரம்தான் உங்க அமைதியை காப்பாற்றும். நினைவில் வைத்துக்கோங்க, மன்னிப்பது ஒரு பெரிய மனசு. ஆனா அதே காயம் மீண்டும் வராதபடி தூரம் வைப்பது ஒரு புத்திசாலித்தனம். அதனால மன்னிச்சிட்டு அமைதியா போயிடுங்க. ஆனா
உங்களை காயப்படுத்திய இடத்துக்கு மீண்டும் திரும்பாதீங்க. ஏன்னா உங்கள் மனசு மீண்டும் காயப்படக்கூடாது. தந்திரம் 6. அவர்களின் எதிர்பார்ப்பை உடை. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை காயப்படுத்தி உங்களை விட்டுப் போனவர்களுக்கு ஒரு மறைமுக எதிர்பார்ப்பு இருக்கும். அது என்ன தெரியுமா? இவன் என்னை தேடி வருவான். இவன் என்னை இல்லாமல் இருக்க முடியாது. இவன் ஒரு நாள் என்னை தேடி திரும்பி வருவான். இந்த எண்ணம்தான் அவர்களுடைய மனசுக்குள் இருக்கும். ஏன்னா அவர்கள் நினைப்பது என்னவென்றால், நீங்க இன்னும் அவர்களை தேவைப்படுகிறீங்க. அவர்கள் இல்லாமல் நீங்க வாழ முடியாது என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதனாலதான் பல நேரங்களில் அவர்கள் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் மனசில் ஒரு உறுதி இருக்கும். அவன்தான் வந்து பேசுவான், அவன்தான் வந்து சமாதானம் கேட்பான். ஆனா அந்த நேரத்தில் நீங்க ஒரு வேற முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்க அவர்களை தேடி போகல, அவர்களை பற்றியே நினைக்காம போயிட்டீங்க. உங்க வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க ஆரம்பிச்சீங்க. உங்க மனசை மீண்டும் கட்டியெழுப்ப ஆரம்பிச்சீங்க. நீங்க மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சீங்க. ஒரு நாள் நீங்க அவர்கள் இல்லாம அமைதியா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்தது நீங்க அவர்களை தேடி வருவீங்கன்னு. ஆனா நடந்தது அதற்கு முற்றிலும் எதிர். நீங்க அவர்களை தேடல, நீங்க அவர்கள் இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சீங்க. அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு புரியும், இவன் நம்மை தேவைப்படலையா, இவன் நம்மை இல்லாமலே வாழ ஆரம்பிச்சிட்டானா. இந்த உணர்ச்சி தான் அவர்களை உள்ளிருந்து குலைக்கும். அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், நாம் இவனை இழந்துட்டோமா? அதனால ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கோங்க, யாராவது உங்களை காயப்படுத்தினால் அவர்களை தேடி போகாதீங்க. அவர்களிடம் உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதற்கு பதிலா உங்களை மீண்டும் உருவாக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை மேலே கொண்டு போங்க. உங்க மனசை வலிமையாக்குங்க. ஒரு நாள் நீங்க அவர்கள் இல்லாம அமைதியா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பதில். ஏன்னா ஒரு மனிதனை அதிர்ச்சியடைய வைக்கும் விஷயம் ஒரே ஒன்றுதான். அது நீங்க அவர்கள் இல்லாமலே மிக சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பது. தந்திரம் 7. உன் வாழ்க்கையை ஒரு காவியமாக்கு. ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு புத்தகம் படிக்கும்போது ஒரு அத்தியாயம் கெட்டதா இருந்ததுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? முழு புத்தகத்தையும் கிழிச்சு தூக்கி எறிவீங்களா? இல்ல, அந்த அத்தியாயத்தை தாண்டி அடுத்த பக்கத்தை திறப்பீங்க. ஏன்னா ஒரு கெட்ட சாப்டர் முழு கதையையும் தீர்மானிக்காது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். ஒரு மனிதன் உங்களை விட்டு போனான், ஒரு நண்பன் உங்களை துரோகம் செய்தான், ஒரு உறவு உங்களை காயப்படுத்தியது. அதனால பல பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது முடிவில்ல, அது ஒரு சாப்டர் மட்டும். வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. அதுல பல அத்தியாயங்கள் இருக்கும். சில அத்தியாயங்கள் சந்தோஷமாக இருக்கும், சில அத்தியாயங்கள் வலியோட இருக்கும், சில அத்தியாயங்கள் நம்மை உடைக்க முயலும். ஆனா அந்த அத்தியாயங்கள் நம்ம கதையை இன்னும் ஆழமாக மாற்றும். ஒரு பெரிய காவியம் உருவாக எப்போதும் சோதனைகள் வரும். எந்த பெரிய கதையையும் பாருங்க, அதுல ஹீரோ ஒரு நேரத்தில் தோல்வி அடைவான், அவன் காயப்படுவான், அவன் தனியாகி போவான், அவன் எல்லாத்தையும் இழந்த மாதிரி தோணும். ஆனா அந்த நேரம்தான் அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம். அந்த தோல்விதான் அவனை மாற்றும், அந்த வலிதான் அவனை வலிமையாக்கும், அந்த தனிமைதான் அவனை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கும். அதனால ஒரு மனிதன் உங்களை விட்டு போனதுனால உங்க வாழ்க்கை முடிஞ்சிடல, அது ஒரு பக்கம் மட்டும் திரும்பியது. இப்பதான் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்கிறது. இந்த சாப்டரை நீங்க எப்படி எழுத போறீங்க அதுதான் முக்கியம். நீங்க அதே வலியில நிக்க போறீங்களா, அல்ல அந்த வலியை வலிமையா மாற்ற போறீங்களா? இந்த முடிவு உங்க கையில்தான். நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கதை எப்போதும் சோதனைகளுக்கு பிறகுதான் அழகாக மாறும். அதனால உங்க வாழ்க்கையை ஒரு சாதாரண கதையா விடாதீங்க, அதை ஒரு காவியமாக்குங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தால் உங்களுக்கே ஆச்சரியம் வரணும், இந்த அளவுக்கு நான் மாறிட்டேனான்னு. அந்த நாளில் உங்க வாழ்க்கை ஒரு கதை மட்டும் இருக்காது, அது ஒரு காவியமாகிவிட்டிருக்கும். அதனால இப்போ வலி இருந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா இப்பத்தான் உங்க வாழ்க்கையின் அடுத்த சாப்டர் ஆரம்பம். தந்திரம் 8. விமர்சனத்தை எரிபொருளாக்கு.
உங்களை விட்டு போனவர்கள் உங்களை பற்றி என்ன பேசுவாங்க தெரியுமா? அவனால எதுவும் ஆகாது, அவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான், அவன் அப்படித்தான். இந்த மாதிரி வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்டதே இருக்கும். இந்த வார்த்தைகள் முதலில் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நம்மை நம்ப வேண்டியவர்கள் நம்மை சந்தேகப்படும்போது அது உள்ளத்தை கிழிக்கும். பல பேர் அந்த நேரத்தில் உடைஞ்சு போயிடுவாங்க. அவர்களே இப்படி சொல்றாங்க, அப்படின்னா நம்மால உண்மையிலே முடியாதோன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுதான் வாழ்க்கையில் பெரிய தவறு. ஏன்னா அந்த வார்த்தைகள் உங்களை உடைக்க வரல, அது உங்களை எழுப்ப வருது. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, உங்களை குறைத்து பேசுறவர்களுக்கு உங்க வாழ்க்கையின் ஃபியூச்சர் தெரியாது. அவர்கள் உங்க பிரசன்ட்டை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அந்த பிரசன்ட்டை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஆனா நீங்க என்ன ஆகப் போகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அதனால அவர்கள் சொன்ன அவனால எதுவும் ஆகாதுன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உங்க மனசுக்குள் ஒரு எரிபொருளா மாற்றுங்க. அந்த வார்த்தை உங்களை அழ வைக்கக்கூடாது, அது உங்களை ஓட வைக்கணும். அது உங்களை வேலை செய்ய வைக்கணும், அது உங்களை வளர வைக்கணும். ஒவ்வொரு முறையும் யாராவது உங்களை குறைத்து பேசினால் உங்க மனசுல ஒரு முடிவெடுக்கணும், நான் செய்து காட்டுவேன்னு. அந்த கோபம், அந்த வலி, அந்த அவமானம் அனைத்தையும் ஒரு சக்தியா மாற்றுங்க. பல பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தது இந்த காரணத்தால் தான். யாரோ ஒருத்தர் அவனால முடியாதுன்னு சொன்னதால தான் அவர்கள் தங்களை நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால விமர்சனத்தை பயப்படாதீங்க, அதை வெறுக்காதீங்க, அதை எரிபொருளா பயன்படுத்துங்க. ஒரு நாள் நீங்க உண்மையிலே உயர்ந்த பிறகு உங்களை குறைத்து பேசின அதே மனிதன் மற்றவர்களிடம் சொல்லுவான், நான் அவனை தெரிஞ்சவன், நான் அவனோட பழக்கம்னு. அந்த நாளில் அவன் வார்த்தைகளில் பெருமை இருக்கும். ஆனா அந்த பெருமையின் பின்னால உங்க உழைப்பும் உங்க பொறுமையும் இருக்கும். அதனால யாராவது அவனால எதுவும் ஆகாதுன்னு சொன்னால் அதை மனசுக்குள் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு நாள் உங்களை உயரத்திற்கு கொண்டு போகும் எரிபொருள். தந்திரம் 9. அவர்களின் நினைவிலிருந்து மறைந்து போ. ஒரு சின்ன உண்மை சொல்லட்டா? மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் தினமும் இருக்கும் மனிதர்களின் மதிப்பு பல நேரம் தெரியாது. ஏன்னா அவர்கள் எப்போதும் நம்ம அருகில் இருப்பாங்க, அவர்கள் எப்போதும் கிடைக்கிறாங்க, அவர்கள் எப்போதும் பேசுவாங்க. அதனால அவர்களின் பிரசன்ஸ் ஒரு சாதாரண விஷயமாக மாறிடும். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தினமும் உங்க லைஃப்ல இருந்தா அவரை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா அதே மனிதன் ஒரு நாள் திடீர்னு இல்லாம போயிட்டான்னா அப்பதான் அவருடைய வேல்யூ புரியும். அதுதான் மனித மனசின் இயல்பு. நமக்கு எப்போதும் கிடைக்கும் விஷயங்களின் மதிப்பு பல நேரம் தெரியாது. அது இல்லாமல் போன பிறகுதான் அதன் அர்த்தம் புரியும். அதனால சில நேரம் ஒரு விஷயம் செய்யணும். நீங்க எப்போதும் அவர்களோட லைஃப்ல இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்க எப்போதும் அவர்களுக்காக கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரம் முழுக்க அமைதியா காணாமல் போங்க. அதாவது அவர்களை தேடி பேசாதீங்க, அவர்களுக்கு தினமும் மெசேஜ் அனுப்பாதீங்க, அவர்களை நினைத்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க வாழ்க்கையை உங்க பாதையில் கொண்டு போங்க. முதலில் அவர்களுக்கு அது கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா நேரம் போக போக ஒரு விஷயம் நடக்கும். அவர்கள் கவனிப்பாங்க, இந்த மனிதன் எங்கே போனான், ஏன் இவன் இப்போ நம்ம லைஃப்ல இல்லன்னு. அந்த கேள்விதான் உங்க வேல்யூவை நினைவூட்டும். ஏன்னா நீங்க தினமும் இருந்தபோது அவர்களுக்கு அது சாதாரணமாக இருந்தது. ஆனா நீங்க இல்லாமல் போன பிறகு அந்த இடம் காலியாக தெரியும். அதனால ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்க வேல்யூ யாரிடமும் கேட்டு கிடைக்காது, அது உங்க ஆப்சன்ஸ்ல தான் புரியும். அதனால எப்போதும் அவர்களோட லைஃப்ல இருக்க முயற்சி பண்ணாதீங்க. சில நேரம் அமைதியா விலகி நிற்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில நேரம் நீங்க காணாமல் போவதுதான் உங்க மதிப்பை நினைவூட்டும். தந்திரம் 10. உன் வெற்றியால் பதில் கொடு. வாழ்க்கையில் யாராவது உங்களை காயப்படுத்தினால் பல பேருக்கு முதலில் வரும் எண்ணம் என்ன தெரியுமா? பழி வாங்கணும், அவர்களுக்கு நான் யார் என்று காட்டணும், அவர்கள் செய்ததை அவர்களுக்கும் திருப்பி செய்யணும்னு மனசு சொல்லும். ஆனா ஒரு பெரிய உண்மை இருக்கு, பழி வாங்குவது ஒரு மனிதனை பெரியவனாக்காது, அது அவனை அதே நிலையிலேயே வைக்கிறது. ஆனா வெற்றி, அது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுக்க மாற்றும். நினைவில் வைத்துக்கோங்க, நீங்க யாரிடமும் சண்டை போட்டு ஜெயித்தால் அது ஒரு நாள் மட்டும் இருக்கும். ஆனா நீங்க வாழ்க்கையில் ஜெயித்தால் அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதனால உங்களை காயப்படுத்தியவர்களை வெறுக்க வேண்டாம்,
அவர்களிடம் பழி வாங்க வேண்டாம். அதற்கு பதிலா வெற்றி அடைய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை மேலே கொண்டு போங்க. உங்க கனவுகளை நிஜமாக மாற்றுங்க. ஒரு நாள் நீங்க உண்மையிலேயே உயர்ந்த பிறகு அதே மனிதர்கள் உங்களை பார்த்து ஒரு விஷயம் நினைப்பாங்க. நாம் இவனை இழந்துட்டோமே என்ன. அந்த உணர்ச்சிதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வலி. ஏன்னா அவர்கள் ஒரு நாள் உங்களை சாதாரணமா பார்த்தவர்கள். ஆனா இன்று நீங்க அவர்களுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பீங்க. அதனாலதான் பெரியவர்கள் சொல்வாங்க, பழி வாங்க வேண்டாம், வெற்றியடைந்து காட்டுங்கள். அதுதான் மிகப்பெரிய பதில். இதுக்காக ஒரு சிறிய கதை இருக்கு. ஒரு நாள் ஒரு இளைஞன் அவர்களிடம் வந்தான். அவன் மனசு உடைந்து இருந்தது. அவன் சொன்னான், சுவாமிஜி, என்னை எல்லோரும் துரோகம் பண்ணிட்டாங்க. நான் நம்பினவர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருக்கே. அதை கேட்ட விவேகானந்தர் சிறிது சிரித்தார். பிறகு அவர் அமைதியாக சொன்னார், அது துரோகம் இல்லை, அது வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு பயிற்சி. அந்த இளைஞன் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான். விவேகானந்தர் மீண்டும் சொன்னார், சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். ஏனா நீ பெரிய மனிதனாக மாற வேண்டிய நேரம் வந்திருக்கும். அவர்கள் இருந்தால் நீ முன்னேற மாட்டாய். அதனால வாழ்க்கை அவர்களை உன்னிடமிருந்து தூரப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனசை முழுக்க மாற்றிவிட்டது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவனை விட்டு போனவர்கள் அவனை அழிக்க வரல, அவனை வலிமையாக்க வந்தவர்கள். அதனால யாராவது உங்களை காயப்படுத்தினால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கோங்க. அவர்களிடம் பழிவாங்க வேண்டாம். அவர்களிடம் உங்களை நிரூபிக்கவும் வேண்டாம். அதற்கு பதிலா உங்க வாழ்க்கையை ஒரு உயரத்திற்கு கொண்டு போங்க. ஒரு நாள் உங்க வெற்றியே அவர்களுக்கு பதில் சொல்லும். அந்த நாளில் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கைதான் அவர்களிடம் சொல்லும், நீங்கள் என்னை இழந்து விட்டீர்கள். சகோதர சகோதரிகளே, உங்களை காயப்படுத்தியவங்க உங்க வாழ்க்கையின் முடிவில்லை. அது ஒரு பாடம் மட்டும். இப்போ நீங்க முடிவெடுக்கணும். அழுதுட்டு அதே இடத்துல நிக்க போறீங்களா, அல்லது சிங்கமாய் எழுந்து உங்க வாழ்க்கையை மாற்றப் போறீங்களா? உங்க முடிவு என்ன? கமெண்ட்ல நான் சிங்கம் நீ எழுதுங்க. எத்தனை பேரு சிங்கமா எழுந்திருக்காங்கன்னு நாம் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மனசை கட்டுப்படுத்தும் ஒரு பயங்கரமான ரகசியத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க மௌனத்தை ஆயுதமாக்குங்க. உங்க வாழ்க்கையை வெற்றியாக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.